பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். என்னென்னா, யுத்தங்களுடைய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். அப்போது அந்த அந்த வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, வருகை குறித்து சொல்கிறார். என் வருகையில் இந்த மாதிரி அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கு நம்ம நிறைய யுத்தங்களையும் கலகங்களையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் கேள்விப்படுகிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ தீவிரமாய் எவ்வளோ தெளிவாய் நடக்குது பாருங்கள். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. வருகையில் நாம் காணப்படுவதற்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு தெளிவாய் தீவிரமாய் நடக்குது பாருங்கள். அதே போல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய துக்கத்தை மாற்றுவேன்னு சொல்லி கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை சில நேரத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதமானாலும் அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது. என்றைக்குமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக எப்படி நடக்குதோ, இந்த யுத்தங்களுடைய செய்திகளும் எப்படி நடக்குதோ, அதே போல தான் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கூட நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் அவர் அந்த வருகைக்கு எப்படி ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமோ, அதே போல் நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் நாமளும் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஏற்ற வேலை வரும், ஏற்ற நேரம் வரும். அந்த நேரத்தில் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற தேவனுடைய தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுங்க. நிச்சயமாய் நமக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.